தமிழர்களின் நாகரீகம், தொன்மை குறித்த ஆய்வு முடிவுகளை மத்திய அரசு அங்கீகரிக்கவில்லை எனும் புகாருக்கு மத்திய அமைச்சர் ஷெகாவத் விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான 11 ஆண்டுகால அரசு செய்திருக்கக்கூடிய பணிகள் தொடர்பாக ஒவ்வொரு மாநிலத்திலும் மத்திய அமைச்சர்களை அனுப்பி செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்படுகின்றது. அதன்படி தமிழகத்தில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பங்கு பெற்ற செய்தியாளர் சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழின் பெருமைகளை ஐக்கிய நாடுகள் சபை வரை சென்று பேசுகின்றார். தமிழ் ஒரு தொன்மையான மொழி என்பதை பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி பதிவு செய்து வருகின்றார் என்ற கருத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பதிவு செய்தார். அப்பொழுது அவரை நோக்கி கேள்விகள் எழுப்பப்பட்டன. தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரக்கூடிய அகழாய்வின் மூலமாக பல்வேறு தொன்மை வாய்ந்த பொருட்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் பல தொல்லியல் தளங்கள் இருந்தாலும் கீழடி என்பதில் தான் மிக மூத்த தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. கிமு காலகட்டத்திலேயே தமிழகத்தில் நாகரிகம் செழித்து இருந்தது என்பதற்கான ஆதாரமாக இந்த கீழடி இருக்கின்றது என்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்கின்ற அந்த அறிவியலாளர், தொல்லியலாளர் தன்னுடைய ஆய்வு முடிவினை மத்திய அரசுக்கு வழங்கியிருந்தார். ஆனால் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தொல்லியலாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அனுப்பியிருந்த அந்த வரைவு அறிக்கையில் சில திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை திருப்பி அனுப்பிவிட்டது. எனவே அந்த கீழடியினுடைய தொன்மையை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லையா என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் அது தொடர்பாக பதிலளித்திருக்கக்கூடிய மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கீழடியில் இருந்து ஏராளமான பொருட்கள், தொல்லியல் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தாலும் அவற்றை அறிவியல் பூர்வமாக இன்னும் நிரூபிக்கவில்லை. அதன் காரணமாகவே கீழடி தொடர்பான அந்த ஆய்வு அறிக்கை முழுவதுமாக ஏற்கப்படவில்லை என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது ஒரு தொல்லியல் பொருளை கண்டறிந்தால் அதை கார்பன் பகுப்பாய்வு செய்த பிறகுதான் அதனுடைய தொன்மை எத்தனை ஆண்டுகள் என்பது தெரிய வரும். அதுபோன்ற அறிவியல் பூர்வ ஆய்வுகளை கீழடி தொடர்பாக இதுவரை செய்து முடிக்காததன் காரணமாகவே அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் இல்லாமல் எந்த ஒரு கருத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தினுடைய பொருள்களின் தொன்மையை ஏற்க முடியும் என்ற காரணத்தால் தான் கீழடியை இன்னும் நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்ற கருத்தை தற்பொழுது மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார்.